ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு ஒரு 43 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 208 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. ஏன் மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரெஷர் இருந்தது, குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர் இருந்தது, அமெரிக்கா மற்றும் ஏஷியா மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப வீக்னஸாக இருந்தது. பத்தாவதுக்கு யூஎஸ் பாண்ட் ஈல்டு அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பணத்தை வெளியே எடுக்கிறாங்க. எஃப்ஐ செல்லிங் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கண் கூட ஒவ்வொரு நாளும் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க நாளுக்கு நாள் ஷேர்ஸை விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த பக்கம் ப்ரெஷர் அதிகம், அதனால் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாருங்கள், இன்றைக்கி 111.97 இந்த அளவில் ஹை ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கெங்கே மேலே வரும்? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, மார்க்கெட் எவ்வளோ ஏறுதோ அங்கேருந்து அது இறங்கிறதுக்கு தான் முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். இறங்கி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே பாருங்கள் பெரிய லெவலில் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 இங்கே வந்துடுவோம், அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஐடி செக்டர் இன்றைக்கி படு வீக்னஸ்ஸு. காரணம் என்னென்னா, இந்த யூஎஸ் லோடவுன் காரணமாக வந்து இந்த ஐடி கம்பெனி எல்லாமே வந்து ஏர்னிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஐடி ஸ்டாக்ஸ் டோட்டலாக டவுனு. பத்தாவதுக்கு ஒரு 4 நாள் போன வாரம் எல்லாம் ஏறி முடிஞ்சிருந்தான். அந்த ஏற்றத்தை இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங், பெரிய லெவல் ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூஸாக நேற்று மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஏறி இருந்தது. இன்றைக்கி பழையபடியே நேற்று ஏறினதை இன்றைக்கி அப்படியே கொண்டு வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. ரூபி வீக்னஸ் கண்டினியூஸாக ருப்பீஸ் வீக்னஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த 6 ரீசன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? முழுக்க மெயின் காரணம் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் ஏன் பிரச்சனை? இந்த ஈரான், அமெரிக்கா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை. அதனால் க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டு இருக்குது. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் குறைஞ்சப்பாடாக இல்லை. இந்த ஒபாக் ப்ராடக்ட் வந்து அதோட அந்த ப்ரைஸ் இது வந்து கட் ஆகிட்டே இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஐஓசி இந்த பிபிசிஎல் இதெல்லாம் பெரிய லெவலில் ப்ரெஷரில் இருக்குது. ஏவியேஷன், பெயிண்ட் செக்டர் இதெல்லாம் பெரிய லெவலில் பாதிப்படையுது. அதனால் மார்க்கெட் கீழே விழுது. மார்க்கெட்டை இன்றைக்கி டவுன் கொண்டு வரத்துக்கு மெயினாக இருந்தது ஐடி செக்டரு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ஸு, அப்புறம் பேங்கிங், ஃபினான்ஷியல், அப்புறம் பிஎஸ்சி, இந்த பேங்க் ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து ஆட்டோ செக்டரு, எஃப்எம்சிஜி எல்லாமே மார்க்கெட்டை டவுனுக்கு தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த செக்டர்ஸ் எல்லாம். இதில் ஒரு சில செக்டர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபார்மா பண்ணியிருக்கு. ஃபார்மா எப்போவுமே டிஃபென்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெட்டல் ஓரளவுக்கு பரவாயில்ல, எனர்ஜி பரவாயில்ல. அதானி பவர் மார்க்கெட்டு என்ன தான் கந்தல் குளமாக ஆனாலும் அதானி பவர் ஏறிக்கிட்டே இருக்குது. நான் விற்கும் போது 193 ரூபாய்க்கு விற்றேன். இப்போ அவன் 223 ரூபாயில் இருக்கான். நான் விற்றதே ஒரு 50,000 ரூபாய் லாபத்தில் விற்றேன். அவன் இன்னமும் அதுலேருந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ இந்த எனர்ஜிலாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட டோட்டல் சம்மரி என்னன்னு கேட்டால், எல்லா செக்டாருமே டவுனு. இதில் மிட் கேப்பு அண்ட் ஸ்மால் கேப்பு தான் கொஞ்சம் அதிக வெலாட்டிலிட்டியாக இருந்தது. மற்றபடி நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி இது தெரிஞ்சு போச்சு இறங்க தான் போகுது அப்படின்ட்டு. ஏதோ டிஐ சப்போர்ட்டால் மார்க்கெட் அங்கங்கே கொஞ்சம் கடைசி 3.25க்கு இந்த கேண்டில் பாருங்கள் ஒரு நல்ல பவுன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இதனால தான் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரே வரியில் சொல்லணும்னா, இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கு குளோபல் ஃபியர், க்ரூட் ஆயில் ரைஸு, எஃப்ஐஏ செல்லிங், ஐடி செக்டர் வீக்னஸ் இதுதான். இப்படி ஒரே லைனில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஃபுல்லாக இறங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்தது. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் நிஃப்டி 50 என்ன பண்ணேன்னா, நான் 5 கால் பண்ணேன். இன்றைக்கி தாங்க 5 காலுமே சக்ஸஸ்ஸு. ஒரு இடம் கூட ஃபெயிலியரே இல்லை. அதாவது 3 கால் வந்து ஆப்போசிட்டில் இருந்தேன், 2 கால் தான் கரெக்டாக மார்க்கெட் கண்டிஷன்லேயே இருந்தேன். இந்த கால் வந்து ஏறிக்கிட்டு தான் இருந்தது, இதில் இருந்தேன். அதே மாதிரி இந்த கால் 11 மணிக்கு மார்க்கெட் இறங்குன்னு நினச்சேன், இறங்கிட்டான். அதுக்கப்புறம்
இது மாதிரி 5 இந்த இடம் பிடிச்சேன், அப்புறம் இந்த இடம் பிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி 5 கால், இன்றைக்கி 5 காலுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபா ப்ரோக்கரேஜ் போனால் கூட ஒரு 2300 இன்றைக்கும் ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நேற்றும் பண்ணிட்டேன், இன்றைக்கும் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு, டவுன் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி. எப்போ அவன் லோவை வந்து அந்த டேவோட லோவை கட் பண்ணுறோன்னா மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்றது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூலு. இதை எப்போ கட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் 3 மணி கேண்டில் பெரிய லெவலில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் டிஐஸ் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தா நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது, ஒரு 97 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 416 பாயிண்ட்டு, 417 பாயிண்ட்டு மைனஸ். ஓகேங்களா? இதில் 5 கால் பண்ணதில் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லா காலுமே இன்றைக்கி ப்ராஃபிட் தான். நிஃப்டி 50 சென்செக்ஸில் ஒரு இடம் கொடுத்தேன், இந்த கால் தான் கொடுத்தேன், 11 மணி கால். அங்கே நாங்கள் அதில் எடுத்தோம், நான் இந்த காலை கொடுத்தேன் புட் ஆப்ஷனில். இந்த ஒரே ஒரு கேண்டில் சரியான ப்ராஃபிட்டு, 4000 ரூபாய்க்கிட்ட இந்த ஒரு கேண்டில்லையே சென்செக்ஸில் பிடிச்சாச்சு. ஒரே கால் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். இதுதான் சென்செக்ஸில் இன்றைக்கி. ஏன்னா இது ரெசிஸ்டண்ட்டை எத்தனை வாடி தொட்டு ரிஜெக்ட் ஆகுது, 1 2 3 4 5, அதுக்கப்புறம் தான் அது கீழே இறங்குது. ஸோ அந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சொல்லியாச்சு, அங்கே ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதுதான் சென்செக்ஸ்லேயே நிஃப்டி 50லேயும் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஆப்ஷன் பையர் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட், அழகாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம். அந்தந்த ரெசிஸ்டண்ட்டில் வரும்போது, அந்தந்த ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறத விட மார்க்கெட் எங்கெல்லாம் ஏறுதோ அங்கெல்லாம் நம்ம செல் பண்ணியிருக்கலாம், புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கலாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். அதை பண்ணியிருந்தாவே இன்றைக்கி ப்ராஃபிட் சகஜமாக வந்துருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி நடக்குது, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ எப்படி நடக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று டவ் 30 63 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது. எஸ்எம்பி 9 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நாஸ்டாக் கம்போசிட் 51 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி நடந்து முடிஞ்சிச்சு, 58 பாயிண்ட் மைனஸு. சிஎஸ்சி 40 16 பாயிண்ட் மைனஸ். டேக்ஸு 46 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இன்னும் லீவா எல்லாம் ஒன்றுமே காணோம். ஆமாம், ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நேற்று ரிப்போர்ட்டாக. இன்றைக்கி 300 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்ஷங் 170 பாயிண்ட் மைனஸு. ஷாங்காய் கம்போசிட் 10 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இது அப்டேட் ஆகலைங்க, வேர்ல்டு மார்க்கெட். ஏன்னா எதுவுமே இங்கே காணோம். இது மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் டாலர் பாசிட்டிவில் இருக்குது, இதெல்லாம் இங்கே பாசிட்டிவில் காட்டுறான். அப்புறம் ஐஎன்ஆர் வந்து அவன் போயிட்டான், 94 200 போயிடுச்சு. கோல்டு இறங்கியிருக்கு, சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் $97 மேலே போயிடுச்சு. பிரண்ட்டு $111 கிட்ட போயிடுச்சு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ரணகலமாக தான் இருக்குது. பர்டிகுலராக க்ரூட் ஆயில் ரணகலமாக இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது, ஒரு 39 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் கம்போசிட் அது எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அது ஒரு 50 பாயிண்ட் மைனஸ். மணி இப்போ 5:30 ஆகுது. ஓகேங்களா? இப்போது ஸோ இந்த நிலவரத்தை வச்சு பார்த்தா பிரண்ட் க்ரூட் ஆயில் இந்த லெவலில் இருக்கிறத பார்த்தா மார்க்கெட்டு ஒருவேளை இதை குறைஞ்சிருச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ $111.82 இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் பெரிய லெவலில் டவுனில் முடியும். இது படிப்படியாக ஒரு 105 100கெல்லாம் வந்துச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக முடியும். அவன் ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சால் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அந்த டென்ஷன், அந்த குளோபல் டென்ஷன், வார் இம்பேக்ட் டென்ஷன் இன்னமும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கண் கூட அதிகமாக இருக்குது இவன் தான். இவன் ஒரு $6-7 குறைஞ்சிட்டானா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்க்கு போய்டும். நம்ம மார்க்கெட்டும் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். நம்ம மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இது சென்செக்ஸு இப்போ வந்து பேஸ் வந்து 76,964 இருக்குது. ஆனால் க்ளோசிங் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்திங்களா 76,886 இருக்குது. ஒரு 90 பாயிண்ட்டுக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஓகேங்களா. ஒரு வேளை நான் நினச்ச மாதிரி க்ரூட் ஆயில் விலை நைட்டில் குறைஞ்சிட்டு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சு நமக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 77,204 இருக்குது. ஓகேங்களா. அடுத்த ரெசிஸ்டண்ட் 77,456. அதையும் உடைச்சானா 77,724. அதுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டண்ட்டு 78,026. இந்த 4 ரெசிஸ்டண்ட் போதும் சென்செக்ஸில். 4வது ரெசிஸ்டன்ட் போகிறது கஷ்டம், 3 போதும். ஓகேங்களா. இருந்தாலும் 4ம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இல்லை க்ரூட் ஆயில் வந்து அந்த 111 120 115 அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் யூஎஸ் மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வரும். அவன் செல்லிங் ப்ரெஷர் வந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்படி கேப் டவுன் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 76,687 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 76,444. தேர்டு வந்து 76,167. ஃபோர்த்து வந்து 75,534 இருக்குது. இந்த 4 ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் போதும். இதை பார்க்க வேணாம். இதில் 4 அதில் 4. ஓகேங்களா. இது நாளைக்கு சென்செக்ஸ் இன்ட்ராடே லெவல் இந்த ஏரியாலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் பேஸ் வந்து 24,016 24,000க்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கான். ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 23,995 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 24,000 கீழே தான் முடிஞ்சிருக்கு. அந்த சைக்காலஜி நம்பரை அவன் கிராஸ் பண்ண முடியல, கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஒரு கேப் அப் வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,087. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,087 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு 24,169. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு 24,242. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் நிஃப்டி 50ல். இல்லை ஒரு கேப் டவுன் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,925 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 23,861 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 23,800 இருக்குது. ஃபோர்த்து 23,717 இருக்குது. இந்த 4 சப்போர்ட் வந்து நிஃப்டி 50ல் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் பாருங்களேன், எல்லா இண்டெக்ஸுமே மினிமம் 1% எல்லாமே லாஸ் தான் இருக்குது. இந்தியா விக்ஸு நேற்று 18.36 என்னமோ பார்த்தோம், இன்றைக்கி 18.5 காட்டுறான். இன்னமும் ஐயில் தான் இருக்குது. அப்போ வெலாட்டிலிட்டி இன்னமும் இருக்கும். இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 231 பாயிண்ட் மைனஸு, ஃபின் நிஃப்டி ஒரு 228 பாயிண்ட்டு. இது எல்லாமே இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி. ஃபின் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால இன்றைக்கி மார்க்கெட் த்ரோ அவுட்டாகவே டவுனில் முடிஞ்சிருக்கு. இந்த மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் ஒரு 44 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். ஓகேங்களா. மற்றது எல்லாமே டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸு இன்னமும் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன, இன்னமும் வெலாட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் தான் வரும். இன்றைக்கி என்னோடய சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் அதெல்லாம் டச் பண்ணிச்சு, நானும் தான் பார்த்தேன். பட் அதை மட்டுமே நம்ம 100% எல்லாம் பிலீவ் பண்ணி எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணக்கூடிய ட்ரேடிங் வந்து ஒரு இந்த மணியாக தான் இருக்கணும். பாதி பேர் நான் என்னுடைய வீடியோவில் இந்த மணியை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எனக்கு பல பேர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. நல்லதாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மணி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டில் வரீங்களா லாஸில் வரீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு யூடியூப்பில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப பேருக்கு அந்த நம்பிக்கைத்தன்மையே வராது. இப்போ நான் சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நானே சொல்லிக்கிறேன், யார் நம்புவா? இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டு சில பேர் இந்த மணியில் ப்ராஃபிட் பண்ணுறீங்கல்ல, அதை உங்களோட கருத்தை யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பார்த்தாவது பாதி பேர் இந்த ஓடிஎம் ஏடிஎம்மை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதை மட்டும் மக்கள் நலனுக்காக பண்ணுங்கள். இந்த மணி எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் அதை தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக ரொம்ப பேர் பார்க்குறாங்க இந்த சேனலை, அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.